சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகளுக்கு எதிரான இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியை காண்பதற்காக ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், போட்டியை காண்பதற்காக அங்கு ரசிகர்கள் எந்த அளவு குவிந்து வருகிறார்கள்? விவரங்கள். வணக்கம். கிட்டத்தட்ட 2 மாதமாக நடைபெற்று வந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டிகள் என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. குவாலிஃபயர் 1 மற்றும் எலிமினேட்டர் 1 ஆகிய தகுதி சுற்றுகள் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் குவாலிஃபயர் 2 மற்றும் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. இரண்டாவது குவாலிஃபயர், அதாவது ஏற்கனவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த இறுதிப் போட்டிக்கு யார் தகுதி பெறப் போகிறார்கள் என்ற போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் இன்று இரவு 7:30 மணிக்கு களம் காண இருக்கின்றனர். குறிப்பாக ஏற்கனவே பொறுத்தவரையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆடும்போதெல்லாம் சாலை நிறைய மஞ்சள் படையாக காணும் காட்சிகள் தற்போது சேப்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய 4 சாலைகளுமே இது போக இருக்கும் காரணத்தினால் அதற்கான அட்வான்டேஜ் என்பது இந்த மைதானத்தில் இருக்கிறது. அதே போல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்திலும் நடராஜன் இதுவரையில் பந்து வீச்சை சிறப்பாக மேற்கொண்டு வருவதால் 2 அணிக்கும் இடையான ஒரு போட்டி என்பது சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்க வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கிறது. இறுதிப் போட்டிக்கு யார் முன்னேறுவார்கள் என்ற இந்த முக்கியமான போட்டியில் அதிகப்படியாக ரசிகர்கள் இல்லாததன் காரணமாக ரசிகர்கள் தரப்பிலிருந்து அந்த கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்பு எழுச்சி என்பது குறைவாக இருந்தாலும் ஆட்டத்தில் சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிஎஸ்கே இருந்தாலும் இல்லைனாலும் சிஎஸ்கே எப்பயும் இருக்கும். எல்லாரும் இதை பற்றி கேட்குறாங்க. ஆல்ரெடி ஒருத்தங்க இதை பற்றி கேட்டாங்க. கண்டிப்பாக ரூட் தான். ஏன்னா சிஎஸ்கே தோத்தாலும் சரி ஆர்சிபி ஒரு சைடு கப் அடிக்கணும்னு ஒரு சிலர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணது இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸையும் போக வச்சிருச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் மேட்சை பார்த்துட்டு விட்டுருணும். ரொம்ப அது அக்ரெஷனாக எடுத்துகிட்டு போயிட்டு அது நல்லா இல்லை. அது ஒரு மாதிரி என்னோட விஷ் எஸ்ஆர்ஹெச் வரணும்னு பார்க்கலாம். அது பிடிக்கும் ப்ரோ. வேற என்ன காவியா மறந்தா இல்லை, நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ்லாம் அதில் இருக்காங்க. ஸோ ஓனரில் வருவாங்க. இன்னைக்கு மேட்ச் ஆர்ஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அப்போ அதான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இன்னைக்கு குவாலிஃபயர் 2 ஆர்ஆரும் சன்ரை மேட்ச் செம்மையாக இருக்க போகுது. நம்ம கண்டிப்பாக ராஜஸ்தான் சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். கண்டிப்பாக ராஜஸ்தான் ஜெயிக்கும்னு ஆசைப்பட்றோம். நாங்கள் ஆக்சுவலி ராஜஸ்தான்லேருந்து பிலாங் பண்ணுறோம். ஆனால் நம்ம சப்போர்ட் ஃபுல்லாக சிஎஸ்கே தான். இருந்தாலும் அது வெளியே போனனால நம்ம இப்போ ராஜஸ்தான் பிலாங் பண்ணுறோம், நேட்டிவ் பிளேஸ். அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். ஜெயிக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். ஜெயிச்சா நல்லாயிருக்கும். இதோட 2008 வரைக்கும் 2008 தான் ராஜஸ்தான் ஜெயிச்சு. இந்த வருஷம் ஜெயிக்கும்னு நம்புகிறோம் சார். இந்த வருஷம் கப் அடிக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். அன்றைக்கி அதனால இந்த வருத்தனால இதை பாருங்கள், சிஎஸ்கே ராஜஸ்தான் மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெர்சி போட்டு சுற்றிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தோனியோட லாஸ்ட் மேட்ச்சுன்னு நினச்சிருந்தோம். இங்கே முடிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தோனி இல்லாமல். கண்டிப்பாக ஆடணும். தோனி கண்டிப்பாக ஆடணும் சார். தோனி இல்லாமல் அந்த ஐபிஎல் எதுவுமே இல்லை. ஐபிஎல் பார்க்குறதே வேஸ்ட்டு. தோனியால் தான் நிறைய பேர் இப்போ ஐபிஎல் பார்க்குற காரணமே தோனியால் தான். தோனி விராட் கோலியால் தான். தோனி போயிட்டாருன்னா ஐபிஎல் அது இதுவே போயிடும் சார். பார்க்க மாட்டாங்க. அது ரொம்ப வஸ்ட்டாக பார்க்குறேன் சார். ஒரு ஆக்சுவலி ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கணும். அது அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். நம்ம ஒரு ஃபேன்ஸ்னால் நம்ம இன்னொரு ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணோம், இல்லை என்கரேஜ் பண்ணோம் நெக்ஸ்ட் டைம் வர மாதிரி. இந்த மாதிரி பண்ணது ரொம்ப வருத்தமான இருக்குது சார். சிஎஸ்கே கூட பண்ணது. ஆனால் கருமா சொல்லுவாங்களா, திரும்பி சுற்றிட்டு திரும்பி வரோம். இப்போ நம்ம ராஜஸ்தான் கூட மேட்ச் தோக்கும் போது ஆர்சிபி ரொம்ப சிஎஸ்கே ஃபேன் நம்ம அங்கே இருந்தால் போல் நிறைய திரும்பி அந்த கருமா சொல்லுவாங்களே, திரும்பி அவங்களுக்கு பண்ணி விட்டோம். செம்மையாக செஞ்சு விட்டோம். ராஜஸ்தான் செஞ்சு விட்டாங்க அவங்கள. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. சார் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் சஞ்சு சாம்சன் தான் சார். ஃபுல் சப்போர்ட் சஞ்சு சாம்சனுக்கு தான். கண்டிப்பாக அவர் நல்லா இன்னைக்கு ஃபார்மில் இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் எடுத்துகிட்டு போவார். ஜெயிக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு போவார். இன்னைக்கு கூட சிஎஸ்கே ஜெர்சி சேல்ஸ் ஆகும் ப்ரோ. ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸு தான் அதிகம். தலை தோனியானாலே ஃபேன்ஸ் அதிகமாக தான் இருப்பாங்க. அதுதான் இருக்குது. நம்ம பண்ணுறது கிடையாது சார். வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு 1000 பேருக்கு மேலே இருப்பாங்க. எல்லாருக்கும் வியாபாரம். சிஎஸ்கே ஃபைனல் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வியாபாரம் இருக்கும். டிஷர்ட்டு விற்கிறவங்க எல்லாம் இப்போ ஒரு வியாபாரன்றது கிடையாது.
எல்லாம் பழம் விற்கிறவங்க, சாப்பாடு விற்கிறவங்க, தண்ணி பாட்டில் விற்கிறவங்க எல்லாருக்குமே வியாபாரம் இருக்குது. குவாலிஃபையர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது குவாலிஃபையர்ஸ் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சை சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கேன். பிகாஸ் இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் நமக்கு உயிர். பட் இப்போ சிஎஸ்கே இல்லாதனால வேறு சாய்ஸ் இல்லை. சிஎஸ்கேக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக நல்லா விளையாடின டீம் வந்து எஸ்ஆர்ஹெச். மெயினாக அவங்களோட ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டும் ஷர்மாவும், அவங்க பவுலிங் இப்போ நம்ம நட்ராஜன் அந்த டீமில் இருக்கார், தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணுறவர். ஸோ அதுக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் ரெண்டு டீமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் கேம் நல்லா டைட்டாக தான் இருக்கும். பட் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்து வந்திருக்கேன். சார் சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் பெங்களூர் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போய் மேட்ச் டிக்கெட் வாங்குறது அதோட பெரிய கஷ்டம். ஃபைனலாக வந்து தோனி அந்த 19.1 6 அடித்தோன்னே அங்கேருந்து ஜெயிச்சிருவோன்னு நினச்சோம். அங்கே தோற்றது கூட வருத்தம் இல்லை. ஆனால் அங்கேருந்து வெளியே வரும்போது அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவாக ஒரு பிஹேவ் பண்ணி ஒரு அந்த மாதிரி இப்போ இங்கே கூட பாருங்கள் மற்ற ஊருக்காரங்களாம் வராங்க. எப்போவுமே சென்னையில் யாரும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதும் இல்லை, பாதிக்கப்பட்டதும் இல்லை. அங்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏண்டா வந்தோன்ட்டு. சென்னை தோற்றது வந்து ரொம்ப 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 வருத்தம். அதோட அந்த ஊரில் போய் மேட்ச் பார்த்தது இன்னும் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் பார்த்தா அவ்வளோ அக்ரெஷன் சரியில்லை. ஸ்போர்ட்ஸ் ஓகே, உங்கள் டீம் ஜெயிச்சிருக்கு, எங்கள் டீம் ஜெயிக்கல. இப்போ பாருங்கள் நேற்று அவங்க தோத்துட்டாங்க, என்ன பண்ண முடிஞ்சுது? ஸோ அப்படி பார்த்தா ரொம்ப ரொம்ப வருத்தம் தான். சிஎஸ்கே வந்து இந்த வாட்டி குவாலிஃபை பண்ணாதது ரொம்ப 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 வருத்தம். ப்ளஸ் தோனி வந்து இப்போ அடுத்த வருஷம் பார்ப்போன்ட்டு மீடியாவில் வருது. அவர் வந்தார்னா அந்த மாதிரி தர் நத்திங் லைக் இட். அவர் வரலன்னா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர்லேருந்து இங்கே இவ்வளோ கூட்டம் கூட நீங்கள் பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பிளேயர்ஸோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு வீடியோ மீடியாவில் கூட ரொம்ப வைரல் ஆச்சு. தோனி தான் அவர் கை கொடுக்காம போயிட்டாருன்னு காமிக்கிறாங்க. இப்போ அவரே ஒரு நேரம் வெயிட் பண்ணாங்க. பிளேயர்ஸ்லாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவங்க கப்படிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்து அவர் கை கொடுக்க வரல. அதான் அவரும் போயிட்டார். ஒரு அளவுக்கு தான் வெயிட் பண்ண முடியும். என்ன தான் ஸ்போர்ட்டாக இருந்தாலும் ஒரு ஃபைனலில் ஜெயிச்சாலும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸோட இது. நம்ம எதிர்க்க இப்போ நீங்கள் டென்னிஸ் பாருங்கள், ஃபுட்பால் பாருங்கள், எதை பார்த்தாலும் நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆப்போனண்ட்டை போய் கை கொடுத்து வெல் பிளேட்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட் இது. அதுவும் அவங்க பண்ணல, அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் இட்ஸ் ஓகே, தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம். 5 வாட்டி கப் அடிச்சு எங்களுக்கே எதுவுமே இல்லைனாக்கா இப்போ மற்றவங்களுக்கு நம்ம கவலைப்பட வேணாம். ப்ரோ இது வந்து கிரிக்கெட்டாக பாருங்கள் ப்ரோ. கிரிக்கெட் நல்ல கிரிக்கெட் விளாண்டாங்கன்னா நம்மளுக்கு நல்லா டிக்கெட்டுக்கு ஏற்ற ஒருத்துன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் எம்ஏ ஃபேனு, இவன் ஆக்சுவலாக ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. ரொம்ப கவலையாக தான் இருக்கான். ஏதோ டோனிக்காண்டி வந்திருக்கான். எப்படின்னா பிரித்து பார்க்கக்கூடாது ப்ரோ. அந்த பிளேயர் பிரித்து இவங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. டீமுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும் ப்ரோ. இப்போ இன்றைக்கி 2 டீமில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆர்ஆர் நல்லா ஆடலாம். ஆனால் சொல்ல முடியாது, கம்மிங் சைலண்ட் பண்ணாலும் பண்ணிடலாம். என்ன வேணால் ஆகலாம் ப்ரோ. ப்ரோ அது ஆக்சுவலாக நான் சொன்னோம்னா அக்ரெஷன் வந்து ஒரு பிளேயருக்கு தேவை தான் ப்ரோ. அது வந்து அது ஆக்சுவலாக தப்பு தான் ப்ரோ. அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சேப்பாக்கில் நம்ம பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு பண்ணியிருக்காங்க. சேப்பாக்கில் ஆர்சிபி ஃபேன்ஸை வெளியே இது பண்ணாங்க. அது ரிவெஞ்ச் எடுக்கிறோன்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக தப்பு தான், பண்ணக்கூடாது தான். பட் எம்ஏ ஃபேனாக எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. 2 பேர் நீங்கள் அடிச்சுக்கோங்க, என்னென்னா பண்ணிக்கோங்க. நான் வேடிக்கை தான் ப்ரோ பார்க்க போகிறேன். நான் ஆக்சுவலாக என்ன நினைக்கிறேன்னா ராஜஸ்தான். கேகேஆர் நீ ஆர்சிபி ஃபேனால சொல்கிறேன். நான் ஆர்ஆர் தான் ப்ரோ நினைக்கிறேன். ப்ரோ நான் ஓப்பனாக சொன்னால் ரியான் பராக் கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறான் ப்ரோ. இது பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சின்ன ஒன்று அன்றைக்கி ஆர்சிபி மேட்ச்சில் வந்து சென்னை வின் பண்ணி வந்திருக்கலாம். மும்பை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் போகுது. அதனால் என்னோடய ஃபேன் ரோஹித் சர்மா ஃபேன் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அந்த அவ்வளோக்கு அக்ரெஷன் தேவையில்லை. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணாங்க, அதுக்கே இவ்வளோ இது பண்ணி வந்திருக்குறாங்க. அது ரொம்ப அக்ரெஷன் வந்து அவ்வளோ இதுக்கு தேவையில்லை. அவங்க இத்தனை மேட்சை தோற்றதுக்கு வந்திருக்கலாம் ப்ரோ. அவங்க ஆனால் ஆர்ஆர் பக்கம் சப்போர்ட் பண்ணுறோம் ப்ரோ. ஆர்ஆர் ப்ரோ அவங்களுக்கு ஆட மாட்டாங்க ப்ரோ. ஈசாலா கப்பு லாலிபப்பு ஃபைனலில் கேகேஆர் ப்ரோ. கேகேஆர் ஆமாங்க. ஆமாம் ப்ரோ. சென்னை தான் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. என்னல்ல ப்ரோ, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், அவ்வளோதான். அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல ப்ரோ. பெங்களூரில் நடந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சென்னைக்கு எத்தனையோ டீம் வந்திருக்காங்க. அது ரோஸ் பண்ணுறது வேறு, புல்லிங் பண்ணுறது வேறு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒரு ஒரு
டீம்ன்றதை தாண்டி ஸ்போர்ட்ஸ்மேன் தாண்டி ரசிகர்கள் அது தப்பு தான் ப்ரோ, அது தப்பு தான் ப்ரோ, அது தப்பு தான். ஐ அக்ரி ப்ரோ. நோ ஐடியாஸ் அபவுட் ப்ரோ. இன்னைக்கு ஹைதராபாத் ஜெயிக்குன்னு ஒரு ஹோப் இருக்கு, பட் தெரியல எப்படின்ட்டுன்னு. தொடர்ந்து ரசிகர்கள் குறைந்த அளவில் வருகை கொடுத்து கொண்டே இருக்கின்றனர். ஆட்டத்தை பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் இதுவரையிலான இந்த தொடரில் நடைபெற்ற போட்டிகளில் அதிகப்படியான வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறது. முக்கியமான ஆட்டங்களில் முக்கியமான நேரங்களில் சரியாக வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையில் கிளாசன் உள்ளிட்ட ஆட்டக்காரர்கள் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்துகின்றனர். பந்து வீச்சில், அதாவது 10வது விக்கெட் வரையில் இருக்கக்கூடிய பந்து வீச்சில் அதிகப்படியான கவனத்தை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் செலுத்துகின்றனர். மறுபுறம் ராஜஸ்தான் ராயல்ஸில் 7வது விக்கெட் வரை ஆட்டக்காரர்கள் பேட்ஸ்மேன்கள் இருப்பதால் இன்றைய ஆட்டத்தில் அதிகப்படியான ரன் முதல் ஆட்டத்தில் ஆடுபவர்கள் டார்கெட்டாக செட் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. சுழற்பந்துக்கு ஏற்றாற் போல ஸ்லோ விக்கெட் சேப்பாக்கம் என்பதால் சுழற்பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கமும் இந்த ஆட்டத்தில் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய அணி இறுதிப் போட்டியில் மாபெரும் பலத்தோடு இருக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கிறது. ஸ்ரேயாஸ் ஐயர் ஏற்கனவே ஒரு புறம் அணியை ஒரு பலம் பெருந்த அணியாக தயார்படுத்தி வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அனைத்து ஆட்டக்காரர்களுமே, பவுலர்ஸ் உட்பட அனைவருமே அதிகப்படியான ரன்களை எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன்களாக இருக்கின்றனர். சேப்பாக்கத்தை பொறுத்தவரையில் பேட்டிங்க்கு சாதகமான பிச் என்பதால் இறுதிப் போட்டியும் சரி இந்த போட்டியும் சரி ஒரு அதிகபட்ச ஸ்கோர் இருக்கக்கூடிய போட்டியாக இருப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது.